கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளம்பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் சித்திரவதை செய்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது. இந்த வழக்கில் கைதாகியுள்ள திருநாவுக்கரசு உள்ளிட்ட 4 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கை போலீசார் முழுமையாக விசாரித்து வருவதாக கோவை கலெக்டர் ராஜமணி கூறியுள்ளார். வழக்கை திசை திருப்ப அரசியல் ரீதியாக முயற்சிகள் நடக்கிறது. பாலியல் விவகாரம் தொடர்பாக புகார் அளித்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு களங்கத்தை ஏற்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இந்த வழக்கில் 100 விழுக்காடு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை செய்யப்படும். உரியவர்கள் மீது எந்த தயவுதாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கையின் உறுதியாகத்தான் இன்றைக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் பாதிக்கப்பட்டிருப்பது ஒரு இளம் வயது பெண்மணி. அவர்களுக்கு எந்தவிதமான களங்கமும் தேவையின்றி வருவதை யாரும் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.